குறைந்தபட்சம் டிவிக்கே கொடுத்த சத்தத்துல 50% டிஎம்கே கொடுத்துருக்கணும்ல. கண்டிப்பா. ஆனா அது வரல. அப்ப டிஎம்கேவுக்கு 10% கூட இல்லைன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, டிவிக்கே ஆதரவாளர்களுக்கு வாய் கொஞ்சம் பெருசு. மற்ற ஆதரவாளர்கள் சத்தம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வருவாங்க, ஓட்டை போட்டு வீட்டுக்கு போவாங்க. பல காணொளிகளையும் பார்த்தேன். அழுது அடம் பிடிச்சி சத்தியெல்லாம் வாங்கி ஓட்டும் போட வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா வீட்டுல எல்லாம் ஒரு பெரம் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சு படிக்க வைக்கணும். எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போய் உட்காந்து படிக்கடான்னு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சரி, நான் அடுத்ததா இந்த எக்ஸிட் போல் தேர்தலுக்கு முன்னாடி தான் அந்த கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு விட்டு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாங்க. அப்படின்னா வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகும் கூட நிறைய கருத்து கணிப்புகள் வர்றதை பார்க்க முடியுது. ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கருத்து கணிப்பு இல்லை அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கருத்து கணிப்புல இல்லை, விஜய் வந்து டோட்டல் ஸ்வீப் பண்ண போறாரு, 234 தொகுதியிலையும் அவர் தான் ஜெயிக்க போறாரு, ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது, அப்படி இப்படின்னு பல கருத்து கணிப்புகள். இதையெல்லாம் பாத்தீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாசிபிலிட்டி ஏ, திமுக ஜெயிக்கலாம். பாசிபிலிட்டி பி, அதிமுக ஜெயிக்கலாம். பாசிபிலிட்டி சி, தாவேகா மேபி ஜெயிக்கலாம்னு வச்சுக்கோமே. பாசிபிலிட்டி டி, டிஎன்டிகே ஜெயிக்கலாம். இந்த 4 பாசிபிலிட்டியுமே நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு எது கருத்து கணிப்பு? இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது சில கருத்து கணிப்பு இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது, சில கருத்து கணிப்பு அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது, சில கருத்து கணிப்பு இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது. இது எனக்குமே தெரியுமே. 4 கட்சிகள் போட்டிடுறாங்கன்னா 4 கட்சிகளுக்குமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி அதிகமான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கலாம், அதிகமான வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கலாம், கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு டிவிகே என்டிகேக்கு இருக்கலாம். ஆனா பாசிபிலிட்டிஸ் அதுதான் எனக்கே தெரியுமே. ஓகே, 4 கட்சி நிக்குதுன்னா 4 கட்சி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை சொல்றதுக்கு எதுக்கு எனக்கு கருத்து கணிப்பு தேவை? இப்ப கருத்து கணிப்பு வந்துட்டு சில கருத்து கணிப்பு டிவிகேன்றாங்க, சில கருத்து கணிப்பு டிஎம்கேன்றாங்க, சில பேர் ஏடிஎம்கேன்றாங்க. இது டைம் வேஸ்ட் இல்ல இது. ஆனா அந்த கருத்து கணிப்பு தானே களத்துல வந்து இப்ப நிறைய விரக்திகளையும் ஏமாற்றங்களையும் கோபங்களையும் ஏற்படுத்துது. அதனால சில கட்சிகளோட அதானே இப்ப பார்த்தோம், சில கட்சிகளோட ஆதரவாளர்களா இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் கூட மக்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் போய் படிச்சவங்க எல்லாம் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க விரக்தி எல்லாம் படுங்க, கோவமும் படுங்க, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கோவப்படுங்க. இதுதான் ரிசல்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன் நான். நீங்க ரிசல்ட் அதுக்கு தான் கருத்து கணிப்புன்னு விடுறாங்களே. நீங்க ரிசல்ட் கருத்து கணிப்பு தானே. கணிப்பை மையமா வச்சு நீங்க ஏன் உங்க எமோஷன்ஸை வேஸ்ட் பண்றீங்க? உங்களோட உணர்ச்சிகள் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. 4ஆம் தேதி நம்ம பாத்துக்கலாம், ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிவிகேவுக்கு நிஜமாவே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சண்டைக்கு போங்க, அதுக்கப்புறம் மக்களை திட்டுங்க. நான் திட்ட மாட்டேன், எனக்கு மக்களை திட்டுறதெல்லாம் உடன்பாடு கிடையாது. அப்படி திட்டணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப திட்டுங்க. அப்புறம் நீங்க இவ்வளவு திட்டதுக்கு அப்புறம் மக்கள் திமுக ஓட்டு போட்டு என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். அப்ப திட்டினதெல்லாம் வேஸ்டா போயிரும்ல. நல்லவங்களை தேவையில்லாம திட்டமே போல அப்படின்னு ஆகி போயிரும்ல. இது ரிசல்ட் கிடையாது. இந்த கருத்து கணிப்புக்கு இந்த எக்ஸிட் போல்ஸுக்குலாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு கருத்து கணிப்பு இருக்கு, அந்த ஒரு கருத்து கணிப்பு கரெக்டான ரிசல்ட் சொல்லணும்னா ஓகே. இங்க இருக்கிறது 400 கருத்து கணிப்பு முடிவுகள் வெளில வருது. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிச்ச சைடை சப்போர்ட் பண்றாங்க. இந்த 400 பேரை நான் ஃபாலோ பண்ணி என்ன முடிவுக்கு நான் வர முடியும்? ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரவே முடியாது. ஸோ விஜய்க்கு நிஜமாவே நிறைய ஓட்டு இருக்குன்னா, இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன், விஜய்க்கு நிஜமாவே நிறைய ஓட்டு இருக்குன்னா திமுக சந்தோஷப்படணும், திமுக ஆதரவாளரும் சந்தோஷப்படணும். ஏன்னா அவர் வந்து அதிமுகவோட ஓட்டுகளை தான் பிரிச்சிருக்க போறாரு. அதிமுக ஓட்டு தான் உடைப்பாரு. அதனாலதான் அதிமுக துடிச்சிட்டு இருந்தாங்க விஜயை உள்ள கொண்டு வரணும்னு. ஆனா அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா இந்த எக்ஸிட் போல வெளியிட்ட நிறைய நிறுவனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் வந்து சிறுபான்மை மக்களோட வாக்குகளை கணிசமான அளவிற்கு பிரிச்சிருக்கிறாரு, இது திமுகவிற்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜய் வந்து சிறுபான்மையினருக்கான ஒரு ஃபேஸ் கிடையாது. விஜய் ஒரு ஸ்டேட் லெவல்ல இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அரசியல்வாதிகளுக்குமே பார்த்தோம்னா நடிகர்களோட கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்ஸ் கம்மி.
தமிழ்நாட்டிலேயே உள்ளதுலேயே பெரிய ஒரு ஃபேஸ் இருக்கக்கூடிய ஆள்னா விஜய் தான். இதுல ஒன்றும் மாற்று கருத்துல இருக்க முடியாது. ஒரு காலத்துல ரஜினி அப்படி இருந்தார். 7 கோடி மக்களுக்கும் பிடித்தவர்னா ரஜினி. அப்ப இன்னைக்கு விஜய், எல்லாருக்குமே விஜயை பிடிக்கும், எல்லாருக்குமே விஜயோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த மதத்துக்கானவர்னா, இந்த சாதிக்கான ஆள்னா அப்படின்னு இருக்க முடியாது. அரசியல்வாதி அப்படி இருக்கலாம், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி இருக்கலாம், ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்க முடியாது. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவரு நல்லா கவனிச்சிங்கன்னா சர்ச்சுக்கு போறாரு, கோயிலுக்கு போறாரு, மாஸ்க்கு போறாரு. ஏன் இதெல்லாம் பண்றாரா? நான் எல்லாத்துக்குமான ஆள். இப்ப நீ ஒரு முஸ்லீமா இருக்குன்னா நீ இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணு, நீ கிறிஸ்டியனா இருக்குன்னா இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணு, நீ ஒரு ஹிந்துவா இருக்கிறனா இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணு அப்படின்றதுதான் ஐடியா. விஜய் எப்பவுமே அப்படிதான் செயல்படுவார். கிறிஸ்டியன்ஸ் இப்போ விஜய் கிறிஸ்டியனா இருக்கிறதுக்காகவே விஜய்க்கு ஓட் போட்டுருவாங்க, இல்லாட்டி விஜய் ஒரு மைனாரிட்டி அப்படின்றதுக்காகவே முஸ்லிம்ஸ் அவருக்கு ஓட் போட்டுருவாங்க அப்படின்னு கணக்கு போடுறது பொலிட்டிக்ஸ் ரொம்ப நம்ம சுருக்கிக்கிறது. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு பார்வை இருக்குல்ல, அப்படி ஒரு பார்வை இருக்குன்னா நானே நாளைக்கு டக்குனு எலெக்ஷன்ல நிற்பேன், நான் அந்த ஓட்ஸை ஃபுல்லா வாங்கிடுவேன், நாளைக்கே நான் ஒரு தலைவன் ஆயிடுவேன். நீங்க ஒரு கட்சியை நீங்களும் அதே மாதிரி ஆரம்பிச்சிடலாம், முஸ்லீம் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிடலாம், எல்லாரும் நாளைக்கு நமக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சோம், நம்ம ஆளுங்கட்சி ஆகிடலாம். அப்படி நடக்காது. சோ எல்லாருக்கும் அரசியல்னு ஒண்ணு இருக்குன்னா அரசியல் நலனும் இருக்கும். எனக்கு ஒரு அரசியல் நலன் இருக்கும், உங்களுக்கு ஒரு அரசியல் நலன் இருக்கும். நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு அரசியல் நலன் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க அனுபவத்தை சொன்னீங்கல்ல, சில மக்களுக்கு பார்த்தோம்னா டாஸ்மாக் மேல பெரிய கோவம், அப்பர் மிடில் கிளாஸுக்கு டாஸ்மாக் மேல கோவம் இருக்காது, அவங்களுக்கு வேற கோவம் இருக்கும். அப்ப அங்க இருந்துதான் அவனோட அரசியல் வருது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நீங்க சொன்ன மாதிரி பாமகவோட அரசியல் அங்க வருது. அவங்க டாஸ்மார்க்கு எதிராக அவங்க அரசியல் பண்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட தேவையிலிருந்து தான் அரசியலை சூஸ் பண்ணுவாங்க. மைனாரிட்டிஸ்க்கு வேற பொலிட்டிக்ஸ் இருக்கு, அவங்களுக்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பாதுகாக்கணும், அப்புறம் மைனாரிட்டி நலனை பாதுகாக்கணும். இதெல்லாம் யோசிச்சு தான் அவன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுப்பான். அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் திமுகவை சப்போர்ட் பண்றாங்க? பிஜேபி வீழ்த்தணுங்க, வேற எதுவும் கிடையாது. மைனாரிட்டிஸோட பொலிட்டிக்ஸை ரொம்ப ஈஸியா நீங்க சுருக்கிடலாம். பிஜேபியை வீழ்த்தணும், பிஜேபியை வீழ்த்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப ரைட்டு, நீங்க அவங்க கிட்ட போய் காங்கிரஸ் பார்ட்டி ஊழல் பார்ட்டின்னு சொன்னீங்கன்னா கேட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஊழல் பார்ட்டியா இருக்கிறது பிரச்சனை கிடையாது, தங்களுடைய பாதுகாப்பு. எனக்கு மைனாரிட்டி தான் எனக்கு பிரச்சனை, மைனாரிட்டி சாரி எனக்கு பிஜேபி பிரச்சனை. பிஜேபி நாளைக்கு வந்தாச்சுன்னா குஜராத் மாதிரி ஆயிருங்க, பிஜேபி நாளைக்கு வந்தாச்சுன்னா யூபி மாதிரி மாறிடுங்க. சாதாரண நாட்டுக்கு அந்த பயம் இருக்காது, எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் செகண்டரி, ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. ஸோ அப்ப பிஜேபி வரவே கூடாதுன்னா நான் காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும், காங்கிரஸ் கூட யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்க வைக்கணும். திமுக அங்க காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்காங்க, இந்தியா அலையன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த வகையில திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்ப அவங்க திமுகவுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதால அவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்குது இல்ல, அது விஜய்க்கு ஓட்டு போட்டா கிடைக்குமா நீங்க பாக்கணும். விஜய் கூட காங்கிரஸும் இல்ல, விஜய் பாஜகவை எதிர்க்கவும் இல்லை, விஜய் தனியா இருக்காரு. ஸ்டேட் லெவல்ல ஒரு 15-20% ஓட்ட உடைப்பாரு, மேக்ஸிமம் 15 to 20%. சும்மா என்னோட கணிப்பு அவ்வளோலாம் வராதுன்றதான் என்னோட இது. பட் ஓகே, நீங்க இப்ப கருத்து கணிப்புகள்லாம் சொல்றீங்களே 20-30% சொல்றீங்களே, 35 வரைக்கும் போயிட்டாங்க. 35 சரி ஓகே, அப்படி உடைச்சா கூட 20% உடைச்சா கூட மைனாரிட்டிஸ்க்கு பிரோஜனம் இருக்காது. ஸோ அதனால அவங்க ஓட்டை போய் விஜய்கிட்ட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மத சிறுபான்மை மக்கள் விஜய்க்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு, அதாவது வாக்கு செலுத்துறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. அதனால இந்த ஒப்பீனியன் போல்ஸ்லாம் வச்சு நம்ம போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு விஜய்க்கு சிட்டிஸ்ல கொஞ்சம் ஓட்ஸ் இருக்கும், கிராமங்கள்ல ஓட்ஸ் இருக்காது. ஏன்னா கிராமத்துல வாழக்கூடிய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க யோசிப்பாங்க, இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, குட்டிக்காரன் அடிக்கிறாரு, ரைட், அதெல்லாம் ஓகே தான். அவருக்கு நான் ஓட்டு போட்டேன்னா எனக்கு இப்ப மாசம் 1000 ரூபா வந்துட்டு இருக்கு, ஃப்ரீயா பஸ் போய்கிட்டு இருக்கேன், என் பசங்களை ஃப்ரீயா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. இவரு தான் 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, சொல்றாரு, உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. சோ எப்பவுமே வயசாக வயசாக மக்கள் ரிஸ்க் எடுக்கிறது கம்மியாகும். ஓ சரி. இப்ப நீங்களுமே 18 வயசா இருக்கும் போது நீங்க ரிஸ்க் நிறைய எடுப்பீங்க, 35 வயசு ஆச்சுன்னா ரிஸ்க் எடுக்கிறத கம்மி பண்ணிடுவீங்க. நம்ம அப்பா மாதிரி இன்னும் கம்மியாக தான் ரிஸ்க் எடுப்பாங்க, அது ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு இழக்கிறதுக்கு நிறையா இருந்தாலும் நீங்கள் ரிஸ்க் கம்மியாக எடுப்பீங்க. ஒருத்தன் மாதம் மாதம் கோடி ரூபா சம்பாதிக்கிறான்னா ஒரு அரசியல் மாற்றத்தால் அவனுக்கு வரக்கூடிய பாதிப்பு ரொம்ப கம்மி, அவன் அரசியல்வாதியெலாம் நம்பி இருக்க மாட்டான். ஸோ எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுப்போம், அரசியல் மாற்றத்தால் எனக்கு வரக்கூடிய சிக்கல்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து எனக்கு அது ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அப்போ என் இன்கம்ல ஒரு 20-30% அங்கிருந்து வருது எனக்கு. அப்போ நான் ரிஸ்க் எடுக்க நான் யோசிப்பேன்.
ஸோ எனக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதனால கிராமங்களில் ஈஸியான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சிட்டியில் உட்காந்துருக்கோம், இங்க இருக்கிற மீடியா ஃபுல்லா சிட்டி பேஸ்டு. எல்லாரும் சென்னையில் உட்காந்துக்கிட்டு இங்க நான் கேட்டேங்க, அவர்கிட்ட கேட்டேங்க, அவர் டிவிக்கு போடுறேன்னாருங்க, இவர்கிட்ட கேட்டேங்க, இவர் டிவிக்கேல போடுறேன்னாரு. இது கேட்கறது கூட இல்லைண்ணே. அன்னைக்கு எல்லாரும் ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்தாங்களாம். இத்தனை பேர் இருக்காங்களே, அப்ப இவ்வளவு பேர் போட்டாங்களான்ற நான் இப்போ ஒரு சிம்பிளா ஒரு அடிப்படையில தான் கணக்கே வருது. சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். ரைட்டு, டிவிக்கே பயங்கர நாய்ஸ் கொடுக்குறாங்களே எலெக்ஷன் அன்னைக்கு, அதனாலதான் இந்த பேச்செல்லாம் வருதுல்ல. இப்ப டிஎம்கே ஒரு பெரிய கட்சி தானே. ஆமா, 20% ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போம் டிஎம்கேவுக்கு, டிவிகேவுக்கு 50% ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போம். குறைந்தபட்சம் டிவிகே கொடுத்த சத்தத்துல 50% டிஎம்கே கொடுத்துருக்கணும்ல. கண்டிப்பா. ஆனா அது வரல. அப்ப டிஎம்கேவுக்கு 10% கூட இல்லைன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, டிவிகே ஆதரவாளர்களுக்கு வாய் கொஞ்சம் பெருசு, மற்ற ஆதரவாளர்களுக்கு பெரு சத்தம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வருவாங்க, ஓட்டை போட்டு வீட்டுக்கு போவாங்க. இதுதான் முக்கியமான. சைலண்டா நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிடுவோம். சோசியல் மீடியால போய் ஊர்ல இருக்கவங்கலாம் வம்பிழுக்க மாட்டாங்க, அவன் ஓட்டை போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ சைலண்ட் ஓட்டர்ஸ் வேற, நாய்ஸி ஓட்டர்ஸ் வேற. இவங்க ரொம்ப நாய்ஸியான ஒரு குரூப். இவங்க அது தப்பு கரெக்ட்லாம் தாண்டி இது பிராக்டிகலான ஃபேக்ட். இது அந்த சவுண்டு கொடுக்குற பிரம்மாண்டத்தை வச்சு எல்லாரும் கணக்கு பண்றாங்க. நீங்க வெறுமனே சவுண்டு மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு 5% தான் இருக்கணும், திமுகவுக்கு 10% தான் இருக்கணும். ஏன்னா திமுகவை விட 10 மடங்கு அதிகமா இவங்க சவுண்ட் கொடுக்குறாங்களே. கரெக்ட். ஸோ எலெக்ஷன் அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. அது போக இப்ப நம்ம எல்லாருமே சிட்டி பேஸ்டா இருக்கும். எல்லா ஊடகங்களும் சிட்டிஸ்ல உட்காந்துக்கிட்டு நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாரும் கேட்டு இதுதான் தமிழ்நாட்டுக்கே இதான் உண்மை போல, இதான் யதார்த்தம் போல, தமிழ்நாட்டின் யதார்த்தம் இதுதான் போல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசக்கூடாது. ஒரு கருத்து கணிப்பு நடத்தும் போது கூட நம்ம ஸ்பிளிட் பண்ணி எல்லா இடத்துலையும் எடுக்கிறோம்ல, எல்லா தரப்பு மக்களையும் நம்ம கவர் பண்றோம். ஜியோகிராபிக்கலா நம்ம ஸ்பிளிட் பண்றோம். அதை இந்த பகுதியில் கொஞ்சம் பேர், அந்த பகுதியில் கொஞ்சம் பேர்னு ஸ்பிளிட் பண்றோம். அதெல்லாம் இல்லாம எல்லாருமே சென்னை பேஸ்டு, மெயின் மீடியா எல்லாமே சென்னை பேஸ்டு. இங்க வேற சூழல் இருக்கும், நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அங்க வேற சூழல் இருக்கும். அதெல்லாம் இருக்கு. கரெக்ட். இப்ப வருகின்ற 4ஆம் தேதி என்ன முடிவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக விஜய்க்கு ஓட்டு போட சொன்னாங்க. ஒருவேளை விஜய் தோத்துட்டாருன்னா பெற்றோர்களோட நிலை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன் விஜய் தோத்தா பெற்றோர்கள் என்ன பிரச்சனை? அந்த குழந்தைங்க தான் அழுது அடம் பிடிச்சி ஓட்டு போட வச்சுது. விஜய் தான் சொல்லி கொடுத்தாரு, விடாதீங்க, கிண்டர் ஜாய்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி எனக்கு ஓட்டு போடுறதுக்கு அடம் பிடிங்க அப்படின்னு. பல காணொளிகளையும் பார்த்தேன், அழுது அடம் பிடிச்சி சத்தியெல்லாம் வாங்கி ஓட்டும் போட வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா வீட்டுல எல்லாம் ஒரு பெரம் வாங்கி வச்சுக்கணும், வாங்கி வச்சு படிக்க வைக்கணும். எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போய் உட்காந்து படிக்கடான்னு வீடியோ பார்த்துட்டு இருக்க நீ. இவங்களுக்கு வச்சுக்கிட்டு இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? சரி, இல்லை நிறைய பேர் வந்து பயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா சில குழந்தைகள் வந்து பேசுறதே வந்து அபாயகரமா இருக்கு. உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கிறேன், என்ன வயசுடா உனக்கு, இப்படியெல்லாம் பேசுறாங்க. அதனால சொன்னேன், பெற்றோர்கள் தான் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும். பெற்றோர்கள் பார்த்துக்கணும். என்ன பண்றது, விஜயோட படத்தெல்லாம் சின்ன வயசுலேயே காட்டிக்க கூடாது. அதான் உண்மை. நல்ல விஷயங்களை காட்டி குழந்தைகளை வளர்த்துருக்கணும். நான் இப்போ எனக்குமே குழந்தைலாம் இருக்கு, நமக்கு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் விஜய்லாம் இல்லை. கரெக்ட். விஜய் ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். அவரோட படங்கள்ல என்ன பெரிய கருத்து பேசியிருக்காரு? தேவையில்லாத தப்பான விஷயங்களை மக்களுக்கு புகுத்துறது, அதுக்கு மக்கள் அடிமைப்பட்டு போயிருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள் அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி உயிரை கூட மதிக்காம அவங்க விஜயை சப்போர்ட் பண்றாங்கன்னா அந்த ஒரு அடிக்ஷன் பீக்ல இருக்குது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா விஜய் மாதிரியான நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை குழந்தைகளோட மைண்டுக்குள்ள போகாம ஸ்டாப் பண்ணணும். இதை நான் யாரையும் குற்றம் சொல்லலை, ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். குழந்தைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, இந்த மாதிரியான தீய சக்திகள் எப்படி உள்ள நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான், இந்த மாதிரியான நெகட்டிவ் எலிமெண்ட்ஸை வளர்க்கக்கூடாது. நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி நெகட்டிவான கண்டென்ட் தாங்க நிறைய இடங்கள். கரெக்ட். சிகரெட்டை என்கரேஜ் பண்ணுறது, ட்ரிங்கிங்கை என்கரேஜ் பண்ணுறது, ஆல்கஹால் என்கரேஜ் பண்ணுறது, மற்றவங்களை அருவருப்பாக பேசுறது, நெகட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறது. நான் யோசிப்பேன், இப்போ நான் காமெடி கூட யோசிப்பேன். ஒரு காமெடியில் பார்த்தா ஒருத்தர் வந்து இப்படி ஃபோர்க்கை வச்சு தின்னுட்டு இருக்காரு, டேய் உனக்கு தான் அதை யூஸ் பண்ண தெரியல, கை வச்சு தின்றா அப்படின்றாங்க. அது நெகட்டிவான விஷயம். தின்ன தெரியலன்னா என்ன, அப்போ நீ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணு, கற்றுக்கணும். உனக்கு இங்கிலீஷ் பேசுறதுனால நீ பேசி கற்றுக்கணும். பாடி ஷேம் பண்ணுறது, ஒருத்தர் முடியலன்னா அதை கேலி பண்ணுறது, எல்லாமே கம்ப்ளீட்டாக நெகட்டிவான விஷயங்களை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் சினிமாவில். சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணும். இவங்க இன்னைக்கும் பார்த்தோம்னா இவங்க மக்களை யூஸ் பண்ணி மக்களை ஏமாற்றி தான் பிழைச்சிட்டு இருக்காங்க சினிமா. கண்டிப்பாக
இப்போ வந்து நீங்க நல்ல ஒரு இயற்கை முறையில செஞ்ச உணவை விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் அதை வாங்க மாட்டாங்க. அதுக்கு ரேட் அதிகமா இருக்கும், உங்களுக்கு தின்ன திருப்தியும் கிடைக்காது இல்லையா? இதே இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல அஜினோமோட்டோ போட்டு 50 ரூபாய்க்கு சாப்பாடு தராங்கன்னு வச்சுப்போம், ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் தராங்கன்னு வச்சுப்போம், அதை நீங்க ஆர்வமா சாப்பிடுவீங்க. ஆமா, மக்கள் அதை அதிகமா சாப்பிடுவாங்க. இங்கேயும் அதே மாதிரிதான், நல்ல விஷயங்கள் பண்ணா போறதுக்கு ஆட்கள் கிடையாது. இந்த மாதிரியான தரக்குறைவான கண்டென்ட்டை பண்ணும்போது எல்லாரும் போய் அதை பார்க்குறாங்க. நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, அவங்க பண்ணா நம்ம அவங்கள செலிப்ரேட் பண்றது கிடையாது. இந்த சிஸ்டமும் அவங்களை என்கரேஜ் பண்றது கிடையாது. இங்க அரசியல்வாதிகள் கையில சினிமா இண்டஸ்ட்ரி மாட்டிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ட்ரக்ஸை ப்ரொமோட் பண்றது, ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்றது, ஹீரோவும் முடிப்பாரு, வில்லனும் முடிப்பாரு, அது ஒரு கல்ச்சரா. அப்புறம் இந்த கிளப் கல்ச்சர், அப்படி பெரிய பார்ல எல்லாம் போய் அப்படி பெரிய டான்ஸ் ஆடிட்டு 2 3 இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் அதுதான் கல்ச்சர் போல. இப்ப நான்லாம் ஸ்கூல்லாம் படிக்கும் போது புதுசா ஒரு கல்ச்சர் டெவலப் ஆச்சு, மால் கல்ச்சர்லாம் அப்ப டெவலப் ஆச்சு. நீங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் ஆள்னா மால்ல போய் உட்காந்துக்கணும், ஃப்ரண்ட்ல ஒரு கோக் பாட்டில் இருக்கும், நடுவில் ஒரு பிஸா இருக்கும், அங்க ஒரு பர்கர் இருக்கும், சாப்பிடவே தெரியாது அது வேற. அப்புறம் குட்டை பாவாடை போட்டு ஒரு 2 3 கேர்ள்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கல்ச்சர் அப்ப டெவலப் பண்ணாங்க. ஐடி இண்டஸ்ட்ரிலாம் வருது, அதோட சேர்ந்து மாடர்னா இதுதான் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மாடர்ன்றது பார்த்தோம்னா இன்னைக்கு இதையாவது ஒரு பொடி எடுத்து மூக்கில் உரிறாங்க, சினிமாவில் தான் காட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பப்ல கலர் கலராக லைட் எரியுது, அங்க போயிட்டு எதையாவது குடிக்கிறது, இதெல்லாம் சினிமாக்காரங்க கிரியேட் பண்றது, ஒரு டிஃபரெண்டான ஒரு கல்ச்சர் அவங்க கிரியேட் பண்றது. இது வந்து அதை பார்க்குற சின்ன குழந்தைங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பிராண்டிங்கை கிரியேட் பண்ணும். மக்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஸ்டைல் நினைச்சுப்பாங்க. அப்புறம் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு மக்கள் அவங்க உட்படுத்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு போய் தான் இருப்பாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் பத்தி பேசி புலம்பிட்டு இருக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்பவுமே திருந்த வேண்டிய நேரத்தில் மக்கள் திருந்திடுவாங்க. இன்னைக்கு இப்போ என்கிட்ட பணம் இருக்கிறது நான் ஏமாறுவேன், கண்டிப்பா. என்கிட்ட பணமே இல்லைன்னா நான் ஏமாற மாட்டேன்ல, ஆயிடுவேன்ல. அந்த மாதிரி தான் மக்களும் ஏமாறுறதுக்கு ஸ்பேஸ் இருக்க வரைக்கும் ஏமாந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ரைட்டரா இதுக்கு மேல ஏமாறுறதுக்கு ஒன்றும் இல்லடா, இறங்கிடுவோண்டான்னு இறங்குவாங்க. அந்த மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில் வரும். அதனால அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக டைம் வரும்போது எல்லாம் சரியாயிடுவாங்க. சரிண்ணே, பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி.